ஹலோ மக்களே, காலையில் இருமல், தொண்டையில் கிச்சு கிச்சு. இப்போ காலையிலே பசி எடுத்துச்சு. வீட்டுக்காரம்மா பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் வச்சு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட சொன்னேன். போட்டு வச்சுருக்காங்க. குடிச்சு பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வித்தவுட் சுகர், எதுவுமே பண்ணல, ஒன்லி ஜூஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. இதுதான் அந்த ஜூஸ். சரக்கு மாதிரி இருக்குது, நம்பிடாதீங்க. சரக்கு வந்து இந்த கலரில் இருக்காது, என்னோட கெஸ்ஸிங். குடிப்பேன். சக்கரை போடலையாடா? லைட்டாக கசக்குது, நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க, சரிங்களா? நேற்று மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஜூஸ் போட்டு தர சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நாட்டு சக்கரை போட்டு தரேன் அப்படின்னு. சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கேட்டால், அதே மாதிரி சர்க்கரையே போடல. ஓகே, சர்க்கரை எல்லாம் குடித்தாலே இது ஒரு ஹெல்தி தான். அதான் ப்ளீஸ் பண்ணிடலாம். லைட்டாக கசக்குது. நைட்டில் இது அடியில் மட்டும் கசக்குது. நல்லாயிருக்கு. காலையில் ஹெல்தி ஃபுட், ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பல்ல விளக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க என்னென்னு சொல்லிட்டு. தோசைக்கு காம்பினேஷன் தக்காளி சட்னி, நேற்றோட ரைஸ்க்கு இது ரசம், இந்த சட்னிக்கு சப்பாத்தி, நேற்று வாங்கின மீன். இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியது தான். வாங்குவோம், பிடிப்போம். நீ சாப்பிட, அதில் ஆளுக்கு கொஞ்சம் வேணாம். நீங்க இது அப்புறம் ரசம் சோறு எல்லாம் சாப்பிடுவீங்க. பரவாயில்ல, பழசுதான் நல்லது. எனக்கு வேணாம். ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சமம். ஓகேவா? வீடியோ எடுக்கிறீங்க தானே? இல்லையே.